ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. முக்கிய செய்தி: தமிழக வெற்றிக் கழக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராக அருண்ராஜ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராக அருண்ராஜ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் அதிமுக எம்எல்ஏ ராஜலட்சுமியும் தமிழக வெற்றிக் கழகத்தில் புதிதாக இணைந்துள்ளார். இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் உள்ளார். லட்சுமணன், தமிழக வெற்றிக் கழகத்தில் நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். யார் யாரெல்லாம் நியமனப்பட்டுள்ளார்கள்? மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றிக் கழகத்தின் இந்த பணிகள் பொறுத்தவரையுமே தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி அனைத்து அரசியல் கட்சியுமே தமிழகத்தில் தனது பணிகளை, அதாவது இந்த கட்சி பணிகள் மற்றும் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளனர். அந்த வகையில் தான் தற்போது தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து இந்த தேர்தல் பணிகளை அதிகரிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த கட்சி பணிகளை எந்த அளவிற்கு கொண்டு செல்வது, மேலும் இந்த பொதுமக்களிடையே எந்த அளவிற்கு கட்சி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது குறித்தும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம், மாவட்ட தலைவர்கள் கூட்டம், நிர்வாகிகள் கூட்டம் என அடுத்தடுத்து பல்வேறு கட்சி ஆலோசனை கூட்டங்களை கட்சியின் பொதுச் செயலாளர் புஷியானந்த் தலைமையில் இந்த சென்னை தலைமை அலுவலகத்தில் தொடர்ந்து ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் மாற்று கட்சி, அதாவது திமுக, அதிமுக, பாஜக என பல்வேறு கட்சியில் இருந்தும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நிர்வாகிகள் இணைந்தும் வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக தான் தற்பொழுது பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு மற்றும் செயல் திட்டம் மேம்படுத்தும் வகையில் அருண்ராஜ் ஐஏஎஸ் தற்போது கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தன்னுடைய அறிக்கை மூலம் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் இதற்கு முன்பாகவே கொள்கை பரப்பு செயலாளர் மற்றும் இந்த தொழில்நுட்ப செயலாளர் என பல்வேறு வகையான பொறுப்புகள் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது பார்த்தோம் என்றால் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராக அருண்ராஜ் XIRS என்பவரை நியமனம் செய்யப்பட்டு தற்போது அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அவர் தொடர்ந்து தன் கட்சி பணிகளை மேம்படுத்த வேண்டும் எனவும், மேலும் இந்த கட்சி கொள்கை மற்றும் கொள்கை சார்ந்த திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் எனவும், அதற்கு கட்சி நிர்வாகிகள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என தற்போது நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கும்படியும் தற்போது கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் இன்று பார்த்தோம் என்றால் இன்று பல்வேறு அரசியல் கட்சியில் சேர்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொடர்ந்து இந்த தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பார்த்தோம் என்றால் இந்த அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜலட்சுமி தற்போது இன்று பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றிக் கழகத்தில் நிர்வாகியாக இணைந்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டேவிட் செல்வம் அவரும் இந்த கட்சியில் இணைந்திருக்கிறார். மேலும் அது மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் மற்றும் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஸ்ரீதர் SRF அவரும் இந்த தமிழக வெற்றிக் கழகத்திலும் இணைந்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் இந்த நிர்வாக அரங்காவர், குறிப்பாக இந்த ரொமிபோய் கல்வி அறக்கட்டளை மற்றும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் நிறுவனர் மரிய வில்செல்வன் மற்றும் மேலும் பார்த்தோம்னால் முன்னாள் நீதிபதி, தமிழ்நாடு மாநில ஜுடிஷியல் சர்வீஸ் சென்னை ஆகிய சுபாஷ் உள்ளிட்ட 5 பேரும் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தில் கட்சி நிர்வாகிகளாக இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பொறுப்புகள் வழங்குவது குறித்தும் இந்த அறிவிப்பில் எதுவும் இடம்பெறவில்லை. பின்னர் அந்த அறிவிப்புகள் குறித்தும் வெளியாக இருக்கலாம் என்பதும் கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த 5 நிர்வாகிகள், அதாவது புதிய நிர்வாகிகளுக்கு கட்சி நிர்வாகிகள் உறுதுணையோடு நின்று கொண்டு கட்சி பணிகளை மேம்படுத்தவும், இந்த தேர்தலுக்கான பணிகளை உறுதிப்படுத்தவும் வேண்டும் என தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தன்னுடைய கருத்துக்களையும் தன்னுடைய வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இந்த 5 உறுப்பினர்கள், அதாவது தற்போது கட்சியின் உறுப்பினர்களாக தற்போது இணைந்துள்ளார்கள். மேலும் அவர்களுக்கு பதவி என்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு பிறகு அவர்களுக்கு எந்தெந்த பதவி யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்படும் எனவும் தற்போது தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. லட்சுமணன், தமிழக வெற்றி கழகத்தில் புதிய நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நியமனம் செய்யப்பட்ட நிர்வாகிகளுக்கு ஏதேனும் வழிமுறைகள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதா? அது தொடர்பான விவரங்கள். கண்டிப்பாக இந்த தேர்தல் களம் பொறுத்தவரையும் எல்லோருமே இந்த கட்சி பணிகளை மேம்படுத்தி வராங்க. அந்த வகையில் தான் இவங்களுக்கும் அந்த அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா இவங்க முதல்ல இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படி அதிகபட்ச வாக்குகளை பெற்று அதிகமான தொகுதிகளை வெல்வது குறித்தும் தொடர்ந்து ஆலோசிக்க வேண்டும் என ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பொதுமக்களுடைய கட்சிகள் குறித்தும் கட்சியோட இந்த செயல் திட்டங்கள் குறித்தும் அவர்கள் அந்த கட்சிகளுடைய புதிய திட்டங்கள் குறித்தும் தொடர்ந்து பொதுமக்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். முதல்ல நம்ம கட்சி பற்றி முதல்ல நம்பிக்கை வரணும் பொதுமக்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை பொதுமக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்களுக்கு ஒரு அறிவுறுத்தலானதும் வழங்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அவர்கள் பணிகள் பொறுத்தவரையுமே இதுக்கு முன்பாக பல்வேறு கட்சியில் இருந்திருப்பார்கள். அவருடைய கட்சி பணிகள் தொடர்ந்து இதில் செயல்படுத்தக்கூடாது.
தனிப்பட்ட முறையில் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு வழிமுறை இருக்கிறது. இந்த வழிமுறைகள் மட்டுமே பின்பற்ற வேண்டும் என கட்சியின் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் மேலும் மூத்த நிர்வாகிகள் தொடர்ந்து ஒரு அறிவுறுத்தல் அடிப்படையில் தான் அவர்கள் கட்சி பணிகளை தொடங்க வேண்டும் என அறிவுறுத்தலும் தற்போது இந்த அறிக்கை மூலம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்கள் முன்கூட்டியே விஜய் தெரிவித்திருந்தபடி பார்த்தோம் என்றால் கொள்கை, அதாவது இந்த கொள்கை தலைவர்கள் மற்றும் கொள்கை திட்டங்களை பின்பற்ற வேண்டும். அதாவது எந்த நிர்வாகிகளும் இருந்தாலுமே கொள்கை தலைவர்களின் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும், அவர்கள் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பின்பற்ற வேண்டும் எனதான் தற்பொழுது அவர்கள் இந்த அறிக்கை மூலமே அவர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் அவர்கள் இந்த அறிவுறுத்தலை பின்பற்றினால் மட்டுமே முறையான அவர்களுக்கு பதவி வழங்குவதுமே வேறு என்னென்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தும் கட்சியின் தலைவர் விஜய் மற்றும் பொதுச் செயலர் ஆனந்த் மேலும் மூத்த நிர்வாகிகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு முறையான பொறுப்புகள் வழங்கப்படும் எனவும் தற்போது நிர்வாகிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தில் புதிய நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்து முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்.